Hello students, நான் உங்க பிரபு சார் பேசுறேன். இது நீட் பயாலஜி அனிமல் கிங்டத்துல ஃபைலம் ஸ்டெனோஃபோரா. நீட் பயாலஜி அகாடமி வழங்கும் பிரபு சேராவின் ஜூனியர் டாக்டர். இது நீட் பயாலஜி கோச்சிங்கான ஆடியோ கம் வீடியோ புக். இந்த வீடியோல நாம கிளாஸ் 11 சாப்டர் அனிமல் கிங்டம் டாபிக் ஃபைலம் ஸ்டெனோஃபோரா தேர்ட் ஃபைலத்தை பத்தி நீட் லெவல்ல டீடைலா பார்க்க போறோம். அனிமல் கிங்டத்துல இதுக்கு முன்னாடி 2 வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கம் ஆடியோ புக் போறதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபைலத்துல என்ன மாதிரியான அனிமல் இருக்குன்னு முதல்ல நான் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா, ஒரு பியூட்டிஃபுல்லான பால் லைக் அனிமல். இந்த பால் லைக் அனிமல் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்க, கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த பாடிலாம் ஜெல்லியால் ஆனதாக இருக்கும். பாருங்க, லைட் இருக்கும், இட் எமிட் த லைட். அதோட டெண்டக்கிள்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து இட்ஸ் லுக் லைக் ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி பார்க்குறதுக்கே பியூட்டிஃபுல்லான அனிமலை பற்றி தான், இந்த மாதிரி அனிமல் இருக்கிற ஃபைலத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெனோஃபோராங்கிற ஃபைலத்தை ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட். த ஸ்டெனோஃபோரா ஃபைலம் ஃபர்ஸ்ட் recognized as a distinct group by H.S. Salt in 1829ல பண்ணியிருக்காரு. இந்த ஃபைலத்தில் மொத்தமே ஒரு 50 ஸ்பீசிஸ் தாங்க இருக்கு. ஒரு சின்ன ஃபைலம் சொல்லலாம். இருக்கிறதுலே பெரிய ஃபைலம்னு எடுத்துட்டோம்னா அது ஆர்த்தோபோடா. ரொம்ப சின்ன ஃபைலம், ஸ்மாலஸ்ட் ஃபைலம் among the invertebrataன்னு சொல்லலாம். இது ஒன்லி 50 ஸ்பீசிஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெனோஃபோராவோட மீனிங் பார்த்தோம்னா, இந்த வேர்டு த ஸ்டெனோஃபோராங்கிற வேர்டை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஸ்டீனோ அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்துக்கலாம். த மீனிங் ஆஃப் த ஸ்டீனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்களா, இதுதான் ஸ்டெனோஃபோரா. ஸ்டீனோனா கோம்ப். கோம்ப் அப்படிங்கிறதுனா ஒரு சீப்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த அனிமல்லையே இருக்குங்க. ஜஸ்ட் ஐ வில் ஷோ தட். இந்த பார்த்தீங்களா, ஒரு சீப்பு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தென் ஸோ ஸ்டீனோ மீன்ஸ் கோம்ப் அண்ட் ஃபோரா அப்படிங்கிறது என்னன்னா பியரர்ஸ். தட்ஸ் வை த மீனிங் இஸ் ஸ்டெனோஃபோரா. நெக்ஸ்ட் இதில் 8 ரோஸ் ஆஃப் 8 எக்ஸ்டர்னல் ரோஸ் ஆஃப் சிலியேட்டட் கோம் பிளேட் இருக்கு. நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மேலே 4, ஒரு கீழே 4 பலூன், ஒரு பால் லைக் ஸ்ட்ரக்சர். அதில் 8 rows ஆஃப் comb plates இருக்கு. ஸோ த மீனிங் ஆஃப் த ஸ்டெனோஃபோரா, ஸ்டெனோ மீன்ஸ் comb and fora means bearer, comb bearer. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதோட அதர்ஸ் நேம். இதில் மெனி நேம்ஸ் இருக்குங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்க போகிறோம். இது 8 rows ஆஃப் comb plate இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ these animals are called sea comb because it has 8 rows of comb plate. நீங்கள் பிக்சர்ஸில் பார்க்கலாம் 8 rows of comb plates. நெக்ஸ்ட் has another name also. இந்த பாடி வந்து ஜெல்லி லைக்கா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். நீங்கள் பிக்சர்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறனால ஜெல்லி, இட்ஸ் மேட் அப் ஆஃப் ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ்னால திஸ் அனிமல், ஐ மீன் திஸ் ஃபைலம், அதர்வைஸ் கால்ட் கோம்ப் ஜெல்லி. த பாடி இஸ் ஜெல்லி லைக் டிரான்ஸ்பரண்ட். அண்ட் ஆல்சோ இன்னொரு நேம் இருக்கு பாருங்க, இது இட்ஸ் லுக் லைக் ஜூஸ் பெரி. So it is also called as a sea juice berry.
பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லான அனிமல், நிறைய நேம். இன்னும் சொல்ல போனோம்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்டர் த சன்லைட் இந்த அனிமல் இட்ஸ் அ மெரைன் அனிமல், எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைன் அனிமல். இது சன்லைட் இந்த உடம்புல பட்டுட்டவுடனே இட் எமிட் த லைட், and also it float in the during night time also it emit the light, not only the during sunlight, during night time also it emit the light. அது பார்க்கிறதுக்கு ஒரு நைட் டயத்துல ஒரு வால் நட்சத்திரம் வானத்துல மிதந்து போனா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்குங்க. ஸோ இட் இஸ் கால்ட் சி வால்நட். இப்போ நம்ம பார்க்க போறது ஜென்ரல் கேரக்டர். இந்த அனிமலோட ஹேபிடேட், லிவிங் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்க்ளூசிவ்லி மெரைனுங்க. ஒன்லி மெரைன் அனிமல் தான் இது. இட்ஸ் நாட் அ டெரஸ்ட்ரியல் அனிமல். அடுத்த ஜென்ரல் கேரக்டர் பார்த்தோம்னா இதோட பாடி ஷேப். பாடி ஷேப் வந்து ஸ்பெரிக்கலாக இருக்கும், ஒரு பால் ஷேப்பில் இருக்கும். எந்தெந்த அனிமல்லாம் ஸ்பெரிக்கலாக இருக்கோ அதோட சிமெட்ரி பார்த்தோம்னா ரேடியல் சிமெட்ரி. ஆல்ரெடி நம்ம இதை பற்றியான வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் அனிமல் கிங்டம்னா. நெக்ஸ்ட் ஜென்ரல் கேரக்டர்னு பார்த்தோம்னா ஃபைலம் ஸ்டினோஃபோராவோட லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இதுக்கு முன்னாடி திஸ் இஸ் தேர்ட் ஃபைலம். இதுக்கு முன்னாடி போரிஃபெரான்னு ஃபர்ஸ்ட் ஃபைலம் இருக்குது, தட் இஸ் செல்லுலார் லெவல் ஆர்கனைசேஷன். செகண்ட் ஃபைலம் நைடேரியா. இந்த நைடேரியாங்கிறது அதர்வைஸ் கால்டு இதோட ப்ரீவியஸ் நேம் வந்து சீலண்டிரேட்டா. செகண்ட் ஃபைலம் அண்ட் தேர்ட் ஃபைலம் ஸ்டீனோஃபோரா அஸ் வெல் அஸ் நைடேரியா டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். நிறைய செல்ஸ் கம்பைன் ஆகி டிஷ்யூவா ஃபார்ம் ஆகி ஒரு டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் வி கேன் ஃபைண்ட். நெக்ஸ்ட் ஜெனரல் கேரக்டர் பார்த்தோம்னா இதோட எம்ப்ரியானிக் லேயர். எம்ப்ரியோவில் வந்து சில அனிமல்ஸ் டபுள் லேயர்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ இருக்கும். அதோட பாடி வால், எம்ப்ரியானிக் வால், எக்டோடம் எண்டோடம் மட்டும் இருக்கும். ஒரு சில எம்ப்ரியானிக் லேயர்ஸ் வந்து 3 இருக்கும். அப்படி 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸ் இருந்துச்சுன்னா அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக். பட் ஸ்டீனோஃபோராங்கிறதுல லோயர் அனிமல், லோயர் இன்வெர்டிபிரேட் அனிமல். ஸோ இந்த எம்ப்ரியானிக் லேயர்ஸ் வந்து ஒன்லி 2 இருக்கு. ஸோ இட் இஸ் கால் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல். இதில் அவுட்டர் எக்டோடம் இருக்கும் அண்ட் இன்னர் எண்டோடம் இருக்கும். இன் பிட்வீன் த எக்டோடம் அண்ட் எண்டோடம் there is no mesoderm. Inside of mesoderm there is a mesoglial அப்படிங்கிற ஒரு ஜெலி லைக் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா இதில் மோஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் 50 ஸ்பீசிஸ்ன்னு சொன்னீங்களா, மோஸ்ட் ஆஃப் த அனிமல் ஹாவ் அ லாங் டெண்டக்கிள்ஸ். லாங்காக இருக்கும், சாலிடாக இருக்கும், டெண்டக்கிள்ஸாக இருக்கும். ஜஸ்ட் ஐ வில் ஷோ இட். சி திஸ் இஸ் த டெண்டக்கிள்ஸ். ட்ரா பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் டெண்டக்கிள்ஸ், லாங் சாலிட் டெண்டக்கிள்ஸ். தட் சாலிட் டெண்டக்கிள்ஸ் இருக்கும், ப்ளஸ் கோம்ப்ளேட் ஆல்சோ இருக்கு, 8 rows ஆஃப் கோம்ப்ளேட். திஸ் எவ்ரிதிங், the tentacles as well as complate for locomotion purpose. இதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், எவ்ரி ஃபைலம் ஹாவ் அ பெக்யூலியர் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர். இதோட ஸ்பெஷல் கேரக்டர்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ பயோலுமினன்ஸ். இந்த பயோலுமினன்சன்ஸ்ங்கிற வேர்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நீட் எக்ஸாமில் கேட்பாங்க. பயோலுமினசன்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கான மீனிங் என்னன்னா, விச் லிவிங் ஆர்கானிசம் எமிட் லைட். ஒரு சில மின்மினி பூச்சிலாம் பார்த்துருப்பீங்க, அது விச் கேன் எமிட் த லைட். ஒரு லிவிங் ஆர்கானிசம் இஃப் இட் இஸ் எமிட் லைட் தட் இஸ் டேர்ம்ட் அஸ் பயோலுமினன்சன்ஸ். இட்ஸ் அ much more important ஸ்பெஷல் கேரக்டர் இன் த ஃபைலம் ஸ்டினோஃபோரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். இதில் நிறையா செல்ஸ் இருக்கும், பிகாஸ் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன். டிஷ்யூ மீன்ஸ் குரூப் ஆஃப் செல்ஸ். நோ,
இதில் ரெண்டு இம்பார்ட்டண்டான டூ டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன் இஸ் அமீபோசைட் செல், அனதர் ஒன் இஸ் ஸ்மூத் மசில் செல்ஸ். இந்த ஸ்டீனோஃபோரால நெமட்டோசைட் செல்ஸ் கிடையாது. There is no nematocyte cells. But second phylum, Cnidaria. Cnidariaங்கிற phylum, Cnidaria second phylum. அந்த Cnidariaங்கிற phylumல ஸ்பெஷல் கேரக்டரே நீடில் லைக் ஸ்டிங்கிங் செல். இந்த நீடில் லைக் ஸ்டிங்கிங் செல்ங்கிறதே நெமட்டோசைட் செல், நைடோபிளாஸ்டல், நைடோசைட் செல் அப்படிங்கிறது. பட் இதில் அந்த மாதிரி ஒரு ஸ்டிங்கிங் செல் கிடையாது. நோ நெமட்டோசைட் செல்ஸ். நெமட்டோசைட் செல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபைலத்தோட பேர், அந்த குரூப் ஆஃப் அனிமல்ஸோட பேர் இட் கம் அண்டர் த ஃபைலம் நைடேரியா. see the term. இதில் நெமட்டோசைட் கிடையாது. ஸோ ஏ நைடேரியா, that word, just I will show that you see the word ஏ நைடேரியா. ஏ means absence. clear? next பார்த்தோம்னா இந்த ஸ்டீனோஃபோராவோட ஸ்பெஷல் செல்ஸ், ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ். The special type of cell which is present on the tentacles. அந்த ஸ்பெஷல் செல்க்கு பேரு லாசோ செல்ஸ், அதர்வைஸ் கோலோபிளாஸ்ட் செல்ஸ். டெண்டக்கிள்ஸ் as well as comb plate ரெண்டுமே ஃபார் லோகோமோஷனுக்குன்னு சொன்னேன். பட் டெண்டக்கிளில் இருக்கிற லாசோ செல், கோலோபிளாஸ்ட் செல்ஸ் என்றால் ஹெல்ப்ஃபுல் ஃபார் ஃபுட் கேப்சரிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ ஃபார் ஜென்ரல் கேரக்டர்ஸ்லாம் ஓவர். இப்போ ஒன் பை ஒன்னா சிஸ்டத்தை பார்த்துடலாம். இது வந்து டோட்டலாகவே கார்னிவோரஸ் அனிமல்ஸுங்க. கார்னிவோரஸ் அனிமல்னா இட் ஈட் த நான்வெஜ்னு சொல்லலாம். ஒரு சின்ன சின்ன ஜூ பிளாங்டான் அதெல்லாம் இட் ஈட். டைஜஷனுங்கிறது போத் இன்ட்ராசெல்லுலார் டைஜஷன் அண்ட் எக்ஸ்ட்ராசெல்லுலார் டைஜஷன் ரெண்டு வழியிலுமே இட் ஆக்கர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பயோசிஸ்டம். பயோசிஸ்டம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நாம் மற்ற அதர் சிஸ்டத்தை பற்றி பார்க்கலாம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அப்புறம் எஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இது எல்லாமே ஆப்சென்ட். ஒய்? பிகாஸ் இந்த ஸ்டீனோஃபோராங்கிறதே டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் தான். இட் இஸ் நாட் அ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எஸ்கிரீட்டரி சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், தீஸ் ஆர் ஆல் ஆப்சென்ட். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டீனோஃபோரா ஃபைலத்தோட சென்ஸ் ஆர்கன். இதுக்குன்னு ஒரு பர்டிகுலர், இட் டஸ் நாட் ஹாவ் அ ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தான், டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் தான். பட் இட் சென்ஸ் பை எ குரூப் ஆஃப் செல்ஸ். அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால் statocyte cell. It's much more important for the need point of view. Sense organ of Stenophora is termed as statocyte cells. Reproductive system. In the reproductive system, இதுல sexes are not separate. Sexes வந்து செப்பரேட்டா இல்லை. ஸோ மேல் அனிமலும் ஃபீமேல் அனிமலும் நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட அனிமல்ஸ்க்கு பேர் மோனோசியஸ். மோனோசியஸ்க்கு அதர்வைஸ் கால்டு ஹெர்மாப்ராடைட் அப்படிங்கிற அனதர் நேம் இருக்கு. ஸோ ரீப்ரொடியூஸ் செக்ஸுவலி, தோ இட் இஸ் அ மோனோசியஸ், செக்ஸஸ் ஆர் நாட் செப்பரேட்னாலும் ஒரே அனிமல்குள்ள மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். தட் இஸ் கால் ஹெர்மாப்ராடைட் ஆர் மோனோசியஸ். எர்த்துவம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எர்த்துவம் தான் ஹெர்மாப்ராடைட். ஒரே எர்த்துவம்குள்ளே மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்டீனோஃபோராவும் மோனோசியஸ் ஹெர்மாப்ராடைட். பட் வாட் இஸ் அ பெக்யூலியாரிட்டினா, ஒரே அனிமல் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் கேமிட்டையும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் கேமிட் அதையும் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் ஒன் அனிமல் மேல் ரீப்ரொடக்டிவ் கேமிட்
fused with other animal female reproductive gamete. So in such a way it maintain the sexual mode of reproduction. Next நம்ம பார்க்க போறது fertilization. இதுல fertilization அப்படிங்கிறது external mode of fertilization. ஏன் அப்படின்னா and male gamete female gamete, usually marine la male gamete female gamete எல்லாமே it float in the water. In the water medium it occurs the fusion of male and female gamete. It's not in the female reproductive organ or within the female body. It's not an internal fertilization, external fertilization. Next development அப்படின்னு பார்த்தோம்னா development வந்து indirect development. Indirect development, that meaning is adultோட ஆர்கானிசமும் யங் ஒன்னோட ஆர்கானிசமும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ அடல்ட் ஆர்கானிசமும் யங் ஆர்கானிசமும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸப்ட் சைஸ் அண்ட் வெயிட், அதுக்கு பேரு டெவலப்மெண்ட் டைரக்ட். டெவலப்மெண்ட் இன்டைரக்ட்ங்கிறது அடல்ட் ஒரு மாதிரி மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும், யங் ஒன் ஒரு மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அந்த யங் ஒன்னுக்கு பேரு லார்வா. ஸோ டெவலப்மெண்ட் இன்டைரக்ட் இருந்தா இதுக்குன்னு சடன் லார்வா இருந்திருக்கணும். ஸ்டீனோஃபோராக்குங்களா லார்வா இருந்திருக்கணும். எப்பயுமே ரிமெம்பர் இட், ஒவ்வொரு ஃபைலத்துக்கான லார்வாவும் நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மச் மோர் இம்பார்ட்டன்ட். ஸ்டீனோஃபோராவோட லார்வா அப்படின்னு பார்த்தோம்னா லார்வா ஆஃப் ஸ்டீனோஃபோரா பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இட் ஃப்ளோட்டிங். தட் இஸ் கால் CDPIT larva. The larva of Stenophora is termed as CDPIT larva. இந்த ஸ்டீனோஃபோராக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள்ல ஃபுல்லா உங்க நீட் எக்ஸாம்பிள்ல சயின்டிஃபிக் நேம் கொடுத்து இட் கம் அண்டர் விச் ஃபைலம்னு கேட்கலாம். அதர்வைஸ் சயின்டிஃபிக் நேம் கொடுத்து காமன் நேமும் கேட்கலாம். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணுங்கிறதுக்காக நான் ரெண்டையுமே கொடுத்துருக்கேன் உங்களோட எக்ஸாம் பர்பஸ்க்காக. ஜஸ்ட் யூ சி தட் சயின்டிஃபிக் நேம் அண்ட் காமன் நேம். இது ஒரு சின்ன ஃபைலம் தான், ஒரு 50 ஸ்பீசிஸ் தான் இருக்கும். அதில் ஒரு இம்பார்ட்டண்டான மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு ஸ்டீனோஃபோரா எக்ஸாம்பிள்ஸ் பற்றி கொடுத்துருக்கேன். ப்ளூரோபிராச்சியா. இந்த ப்ளூரோபிராச்சியாங்கிறது காமன்லி கால் சி ஜூஸ்பெரி. நெக்ஸ்ட் ஹாமிஃபோரா. ஹாமிஃபோரா otherwise called sea walnut. Sea walnut na ஒரு வால் நட்சத்திரம் மாதிரி இருக்கும். Next chestum. Chestum commonly called Venus girdle. Some other also common name scientific name லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மச் மோர் இம்பார்ட்டன்ட். எப்பயுமே இந்த நீட்ல வந்து the syllabus for the animal kingdom up to class level. பட் உங்களோட என்சிஆர்டி புக்ல சிலபஸ் வந்து அனிமல் கிங்டம் அப் டு ஒன்லி ஃபைலம் லெவல். ஸோ இங்கே ஃபைலம் லெவலுக்கும் இப்போ நீட் லெவலில் நம்ம பார்க்க போகிறதுனால ஸ்டீனோஃபோராவோட கிளாஸஸையும் பார்த்துருவோம். ஸ்டீனோஃபோராவோட 2 கிளாஸஸ் இருக்கு. இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்சன்ஸ் ஆர் பிரசன்ஸ் ஆஃப் டெண்டக்கிள்ஸ். இதோட 2 கிளாஸஸ், ஒன்று டெண்டகுலேட்டா, நெக்ஸ்ட் ஒன் நியூடா. So based on the presence or absence of tentacles, tentacles mean the long, just I will show you, yellow colorல செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்களா லாங்கா ஒரு ஹேர்ஸ் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அது டெண்டக்கிள்ஸ். டெண்டக்கிள்ஸ் இருக்கிற ஸ்டீனோஃபோரா ஃபுல்லா டெண்டகுலேட்டான்னு, டெண்டக்கிள்ஸ் இல்லாத ஸ்டீனோஃபோரா அனிமல்ஸ் ஃபுல்லா நியூடான்னு சொல்றாங்க. அதோட ஜெனரல் கேரக்டர் வித் சம் எக்ஸாம்பிள்ஸை பற்றி பார்த்துடலாம். Phylum Stenophora, class Tentaculata. They have a pair of tentacles and also they have a small mouth. Then they have a small stomatium. Stomatium அப்படிங்கிறது ஓரல் கேவிட்டி. ஓரல் கேவிட்டியும் இருக்கு, மவுத்தும் இருக்கு, டெண்டக்கிள்ஸும் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா அப்படி இருக்கக்கூடிய
Stenophora animals come under the class Tentaculata, the presence of tentacles, mouth and stomachium. That means oral cavity or mouth cavity. So the examples, I mean the class Tentaculata examples பார்த்தோம்னா நிறைய இருக்கு. Pleurobrachia, sea gooseberry, Homifora, sea walnut, Stenoplana, comb jelly, and Chestum venus girdle. மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் நியூடால போகும். வாங்க நம்ம நியூடா கிளாஸை பற்றி பார்த்துடலாம். கிளாஸ் நியூடா. They does not have a tentacles, but they have a mouth and stomachium. மவுத் அண்ட் ஓரல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி ரெண்டுமே இருக்கும். பட் டெண்டக்கிள்ஸ் இருக்காது. எக்ஸாம்பிள்னு பார்த்தோம்னா பிரோரி. ஸோ ஸ்டீனோஃபோராவோட ஃபுல் டீடைல் ஜென்ரல் கேரக்டர், ஆல் த சிஸ்டம்ஸ் ப்ளஸ் அப் டு கிளாஸ் லெவல் உங்களுக்கு பார்த்தாச்சு. இதில் கேட்குற எல்லா கொஸ்டினையும் மேக்ஸிமம் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யூ ஆர் வாட்சிங் த பிரபுஸ் ஹேராவின் நீட் பயாலஜி ஜூனியர் டாக்டர். இது பயாலஜி கோச்சிங்கான ஆடியோ கம் வீடியோ புக். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.